ஆனால் இந்த மரம் வந்து இன்னும் அகலமாக விரியுமாண்ணா? இன்னும் அகலமாக விரியும் சார். இந்த விரிய விரிய இன்னும் தூணுகளும் மரம் போட போகிறோம். ஓ, இன்னும் விரிய விரிய நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தூண் போடுவீங்க? அதுக்கேற்றாப்புல போடுவோம். அது மாதிரி பறவைகள்லாம் வந்து நிறைய அடையுது சார். பறவைகள் வந்து நிழலுக்கு அடையுது. அதே மாதிரி ஆடு மாடுகள் வந்து நிழலுக்கு அழைச்சிட்டு ஆகும். இந்த சைடு ஆடு மேய்ச்சலுக்கு வரவங்களும் இங்க வந்து நிழலுக்கு காய்ச்சிட்டு வந்து படுத்து எந்திரிச்சிட்டு போறாங்க. இந்த மரத்தை இந்த ஏரியாவை கடந்து போறவங்க நிழலுக்காக இந்த மரத்துக்கு ஒதுங்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க செம்ம பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னமும் அப்ப விரிய விரிய நீங்க அதை சரி பண்ணுவீங்க? சரி பண்ணி தூணும் மரம் போடும். இது வந்து பனஞ்சட்டமாண்ணா? பனஞ்சட்டம் தான் சார். பனஞ்சட்டம். இப்போ இந்த மரம் வந்து உங்களுக்கு சொந்தமான மரம்? ஆமா, நமக்கு சொந்தமான மரம் சார். இது வந்து நாட்டு உடை மரம் சொல்லுவாங்களா? நாட்டு உடை மரம். இப்போ இந்த மரம் வந்து மற்ற மரங்கள்ல இருந்து வித்தியாசப்பட்டு நீங்களே இந்த மரத்தை ரொம்ப பாதுகாத்து அதை வந்து ஒரு குடை மாதிரி ஒரு வடிவத்தில் அதுக்கு தூண்லாம் கொடுத்து பராமரிச்சுட்டு வர்றீங்க. என்ன காரணம், இதை பற்றி சொல்லுங்கண்ணா. சார், 2012 ஒரு 100 உடை மரம் இந்த இடத்துல எங்கள் அப்பாவுக்கு பாத்திப்பட்ட இடத்துல 100 உடை மரம் சேல்ஸ் பண்ணுறோம். அதில் 100 உடையில இந்த ஒரு உடை மட்டும் கொடை பாரி நல்லா நிழல் கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால எங்கள் அப்பா இந்த ஒரு உடை மரத்தை மட்டும் சேல்ஸ் பண்ணாமல் மற்ற உடை மரங்களை சேல்ஸ் பண்ணிடணும் அப்படின்னாப்புல. அதே மாதிரி அதை சேல்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அப்பா 12/9/2013 இறந்துருதாப்புல. அவர் இறந்ததுனால அவர் சொன்ன ஞாபகார்த்தமாக இந்த உடை மரத்தை நாங்கள் அப்படியே பராமரித்து வரோம். தூண்கள் நட்டி நல்லா பராமரித்து வரோம். வருஷம் அப்பா ஞாபகார்த்தமாக நாங்கள் மாலை போட்டு பொங்கல் வச்சு சாமி விடுவோம். இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய பழமையான மரம். பாரம்பரிய பழமையான மரம். இப்போ இந்த உடைமரங்களை ஃபுல்லாவே மக்கள் வந்து விறகுக்காக பயன்படுத்தி வித்துருவாங்க. ஆனா நீங்க உங்க குடும்பத்தை சார்ந்த இந்த மரங்கிறதுனால உங்க அப்பா சொன்னதுக்காக இதை வெட்டாம பராமரிச்சுட்டு வரீங்க. இது நீங்க இதுக்கு தண்ணி வேற ஊத்துறீங்க? ஆமா, வருஷத்துக்கு ஒரு நேரம் ஒரு டக்கர் தண்ணி வெயில் காலத்துல. இப்ப நீங்க இதுல மழை நேரங்கள்ல வந்து நிக்கும் போது எப்படின்னா உள்ள தண்ணி படுமாண்ணா? மழை சாரல் விழும்போது தண்ணி படாது. பெரிய மழை விழும்போது தண்ணி விழும். ஆனா வெயில் நாட்கள்ல நல்லா இருக்கும். நல்லா வெயில் நேரத்துல நல்லா இருக்கும். சூரிய ஒளியே படாது, அப்படி இருக்கும்.